வெற்றிலை வராகித் தாயின் வெற்றி வாக்கு இது. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனைத்திற்கும் பதில் கூற நான் உன் அன்னை தயாராக இருக்கிறேன். நீ உனக்கு யாரும் இல்லை என்று நினைத்து அழுத போதெல்லாம் என் வருகையை நீ உணர்ந்திருப்பாய். அதே போலத்தான் நீ சற்றும் எதிர்பார்க்காதவாறு இன்று உன் மனதை மாற்றினேன். நீ சந்தோஷத்தில் திக்குமுக்காடியிருந்ததை பார்த்து பூரித்து போய் பார்த்து கொண்டு இருந்தேன். உன்னை சுற்றி உன்னை உண்மையாக நேசிப்பவர்களை இன்று நீ உணர்ந்தாயல்லவா? என் குழந்தையான உன்னை சிரித்து கொண்டே இருப்பதை பார்க்கும்போது உன் அன்னை இந்த உலகத்தையே மறந்து போகிறேன். உன் மனதில் இருந்த அனைத்து எதிர்மறையான எண்ணங்களும் மறைந்து போகும் நேரம் வந்து விட்டது. நீ எதற்காகவும் பயப்படாதே. யாருடைய பாவங்கள் விளக்கப்பட்டு விட்டனவோ அந்த புண்ணியசாலிகளே என்னை அறிந்து கொள்வார்கள், என்னை வழிபடுவார்கள். நான் என்னுடைய அருளால் உனக்கு 7 கடல்களையும் அளிப்பேன். 7 கடல்களுக்கு அப்பாலும் வந்து உன்னை காப்பாற்றுவேன். எவர்கள் என்னுடைய இந்த வார்த்தைகளில் நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக நல்வாழ்வு பெறுவார்கள். என் கையை பிடித்து கொண்டு நீ முன்னேறி செல். அதனால் அளவற்ற நன்மை உன்னை விரைவில் வந்தடையும். நான் இன்றும் உனக்காகத்தான் இருக்கிறேன். நீ என்ன வேண்டுகிறாயோ அதையெல்லாம் நிறைவேற்றி உன் கண்கண்ட தெய்வமாக திகழ்ந்து கொண்டு இருக்கிறேன். என் பக்தனை நான் ஒருபோதும் கைவிட்டது கிடையாது. இந்த வினாடி கூட நான் உன்னோடு தான் இருக்கிறேன். உன்னுடைய சுமைகளை என் மீது வைத்துவிட்டால் சத்தியமாக உன் அன்னையான நான் அதை சுமப்பேன். நான் உனக்கு வாக்குறுதி தருகிறேன். மிக விரைவில் உன் வீட்டிற்கு பணமாகவோ பிரச்சனைக்கு தீர்வாகவோ நான் வரப்போகிறேன். புத்திசாலியாக இருந்து என்னை நீ பிடித்துக்கொள். கசப்பு என்பது உன் நாவில் பட்டவுடன் தான் தெரிவது. உனக்கு அதை கொடுப்பதற்கு முன்பே எனக்கு தெரியும் அது கசப்பு என்று. அதை மீறி உனக்கு நான் தருகிறேன் என்றால் உன் நாவின் சுவை எனக்கு பெரியதல்ல, உன் ஆரோக்கியம்தான் எனக்கு முக்கியம் என்று ஒரு தாய் எண்ணுவது போல உன் மனதில் உள்ள எதிர்மறை எண்ணத்தை கசப்பு கொண்ட மருந்தால் உன் மனதிற்கு அனுப்பி உன் உள்ளத்தையும் ஆத்மாவையும் ஆரோக்கியமாக ஆக்குகிறேன். உன் வாழ்க்கையில் ஞானத்தின் பாதையில் தேடுதலை நீ கொண்டுள்ளாய். அதை உனக்கு வழிமுறைக்கு எல்லா பயிற்சிகளையும் நான் கொடுப்பேன். என் மொத்த பொறுப்பாக நீ இருக்கிறாய். என்றும் என் திசையிலிருந்து நீ விலக மாட்டாய் என் செல்வமே. உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, விலகி போகும்படி உன் அன்னையான நான் செய்வதும் இல்லை. உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் இருப்பேன். இரவுக்கு பின் பகலை தருகின்ற இறைவன், குளிருக்கு பின் வெயிலை தருகின்ற இறைவன் நிச்சயம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பிறகும் இன்பத்தை நிச்சயமாக தருவான். வாழ்க்கை எல்லா நாளும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ எப்படி என்னை விட்டு விலகுவது இல்லையோ அதே போல நானும் உன்னை விட்டு விலகுவது இல்லை. நீ என்னை மறந்தாலும் பிள்ளையே, உன் வேண்டுதலை நான் மறப்பது இல்லை. சரியான காலத்தில் எல்லாம் நிறைவேறும். நான் உன்னிடம் உடனே பேசியாக வேண்டும். இதோடு பலமுறை உன்னிடம் நான் கூறிவிட்டேன். நீ அலட்சியம் செய்து கொண்டே இருக்கிறாய். இன்றாவது என் பேச்சை நீ கேள். போதும், இந்த வாழ்க்கை என்ற சொல் தோன்றிவிட்டது. உன் உடைந்த மனதை நிச்சயம் நான் சரி செய்வேன். அதற்கு எனக்கு சிறிது நேரம் கொடு. நிச்சயம் உன்னையும் உன் பெற்றோரையும் நன்றாக பாதுகாத்து நான் வாழ வைப்பேன். உன் வாழ்க்கையை நீயே ஏன் கடினமாக்குகிறாய்? உனக்கு முன்னேற வேண்டும் என்ற எண்ணமும் வேகமும் நிறைய இருக்கிறது. அதற்கான முயற்சி இப்பொழுது எடுக்கலாம், பிறகு எடுக்கலாம் என்று தள்ளிக்கொண்டே போனால் உனக்கான வெற்றியும் தள்ளிக்கொண்டுதானே போகும். உன்னை ஒருபோதும் என்னை விட்டு நான் நகர விடமாட்டேன். உன் அன்னையின் சத்தியமான ஆணை. உனக்கான வலி வேதனை எல்லாவற்றையும் தூசி போல நான் ஊதி தள்ளுவேன். சமீப காலமாக எதற்கெடுத்தாலும் நீ மனக்குழப்பத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். நிம்மதி இல்லை, பயம் சூழ்ந்து கொண்டது. என்ன செய்வது, யாரால் இந்த நிலை என்றெல்லாம் திகைத்தபடி வாழ்க்கையை நகர்த்துகிற உனக்கு நன்மை செய்வதற்காக உன்னிடம் நான் பேசுகிறேன். உன்னை பிடிக்காதவர்களால் உனக்கு இந்த நிலை ஏற்பட்டுள்ளது என்பது உண்மைதான். உடனிருந்தே கழுத்தரிக்கும் சந்தர்ப்பவாதிகளின் மத்தியில் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். இதனால் உனக்கு சங்கடங்கள் நேர்ந்தபடி இருக்கின்றன. மனசாட்சிக்கு பிடிக்காத விஷயங்களை பகிர்ந்து கொள்ள கட்டாயப்படுத்தப்படுகிறாய்.
எது உனக்கு பிடிக்காதோ அதில் தள்ளப்படுகின்றாய். உனது கைகள் கட்டப்படுகின்றன. பிறரது வாய் எதை முணுமுணுக்க வேண்டுமோ அதை உன் உதடுகளால் உச்சரிக்க வைக்கிறார்கள். இதனால் உனக்கு பிரச்சனைகள், மன இறுக்கம் வந்து போகின்றது. தைரியமாக எதையும் உன்னால் செய்ய முடிந்தாலும் செய்ய விடமாட்டார்கள். உன்னால் சாதித்து காட்ட முடியும், ஆனால் சாதிக்க விடமாட்டார்கள். உன்னை சுற்றி இருக்கும் வாள்கள் பேசும். தலையாகி நீ வாளை போல தலையைத்தான் நாட்ட வேண்டியிருக்கும். இது காலத்தின் கட்டாயமல்ல, கயவர்களால் ஏற்படும் நிர்பந்தம். நிர்பந்தங்கள் உன்னை நெருக்குவதால் நிம்மதி உன்னை விட்டு விலகுகிறது. பல பல சிந்தனைகளும் வந்து போவதால் குழப்பமான சூழ்நிலையில் நீ இருக்கின்றாய். அதற்கு முன் உன்னில் சிறிது மாற்றத்தை உருவாக்க உனது ஒத்துழைப்பு எனக்கு தேவை. என்னுடைய குணங்கள் எனது தலைமைக்கான ஆதாரங்கள். இதை உன்னளவுக்கு நான் சுருக்கி காட்டுகிறேன். சுயத்தன்மையோடு இருக்க முயற்சி செய். அப்பொழுதுதான் எல்லா இடத்திலும் உன்னால் தலைமை பொறுப்பில் இருக்க முடியும். வாழ்க்கையில் தலைமை பண்பு என்பது மிகவும் அவசியம். பிரச்சனைகள் என்பவை எப்போதும் தனித்திருப்பவை கிடையாது. அது பாலில் வெண்ணெயைப் போல பதுங்கியே இருந்து கொண்டு இருக்கும். சமயம் வரும்போது நம்மை பாதிக்கவும் முயற்சி செய்யும். பயப்படாதே. உன்னோடு உன் அன்னையான நான் இருந்து வழி நடத்தி உனக்கு தனி இடத்தை தருவேன். நீ தைரியமாக இரு. உன்னோடு தான் நான் இருக்கின்றேன். உனக்காக யுத்த களத்தில் இறங்கி நான் வேலை செய்ய காத்திருக்கின்றேன். எல்லாவற்றிற்கும் மேலாக உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கிறேன் என் குழந்தையே. இந்த வழியில் ஒரு வேலையாக வந்தேன். அப்படியே உன்னை பார்த்துவிட்டு போகலாம் என்று உன் வாசலுக்கு வந்திருக்கிறேன். என் ஆசையை நீ பெற்றுக்கொள் என் குழந்தையே. வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணங்களும் உனக்கான என்ன என்பதை ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது. அதில் இன்பமும் துன்பமும் என இரு சாயல்கள் உள்ளது. இரண்டுக்கும் ஒரே முகம்தான். இன்பத்தில் சிரிப்பும் துன்பத்தில் கஷ்டமும் தெரிகிறது. இரண்டையும் சமமாய் எடுத்துக்கொள்ளும் பக்குவம் உன்னிடத்தில் வந்தால்தான் உன் வாழ்க்கையின் நீண்ட பயணத்தில் மனம் தளராது உன்னால் பயணிக்க முடியும். ஒரு மரத்தில் பழம் என்பது நேரடியாக வருவது இல்லை. முதலில் மொட்டு, பிறகு போத்து, காயாய் காய்த்து பழமாக பழுக்குகின்றது. ஒரு பழம் என்ற முழு வடிவில் பெறவே அதற்கு இத்தனை பருவங்கள் தாண்டி பயணித்து வர வேண்டியதாய் உள்ளது. அப்படி இருக்கையில் மனிதனாய் பிறந்ததற்கு நீ எவ்வளவு புண்ணியம் செய்தாயோ. எதையும் சட்டென்று முடிவு செய்யாதே. நிதானமாக செயல்படு. பிறகு எந்த முடிவையும் எடு. உனக்கான நல்லதை மட்டுமே உன் அன்னையான நான் செய்வேன். உன் பக்கத்தில் எப்போதும் நான் இருப்பேன். என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் எப்போதும் உனக்கு உண்டு என் குழந்தையே. உனக்கு தேவை மன உறுதி. நீ எண்ணியது நிறைவேறாவிட்டால் மனம் ஒடிந்து போய்விடாதே. ஒருவேளை நம் ஆசை தவறானதாக கூட இருக்கலாம். அது கடவுளுக்கு விருப்பமானதாக இல்லாமல் போனாலும் அது நிறைவேறுவது இல்லை. இதயத்திலிருந்து 2 எண்ணங்களை அகற்றிவிடு. நமக்கு பிறர் செய்த தீமைகளை மறந்து விடுவதோடு மன்னிக்கவும் வேண்டும். மற்றொன்று, நாம் பிறருக்கு செய்த நன்மைகளை மறந்து விட வேண்டும். ஆசைகளை வளர்த்து கொண்டே போவதால் நிம்மதியை இழந்து போகின்றோம். வாழ்க்கை பயணத்தில் ரயில் பயணம் போல சுமைகளை குறைத்து கொண்டால் நிறைவான சுகத்தை பெற்று மகிழலாம். குற்றம் குறை இல்லாத பொருள் இல்லை. துன்பக்கலப்பு இல்லாத இன்பம் இல்லை. அகம்பாவ சுவடற்ற செயல் இல்லை. அதனால் தூய உள்ளத்தோடு பற்றற்ற தன்மையை வளர்த்துக்கொள். அதுவே துன்பத்தை போக்கும் வழி. வாழ்வில் தடைகள் ஏற்படும் போதுதான் நமக்கு அதிகப்படியான தைரியம் தேவைப்படுகிறது. மன உறுதி உள்ளவர்கள் எந்த தடையையும் தாண்டி சாதனை புரிகிறார்கள். வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் கடமைக்காக செய்தால் வெற்றி நம்மை விட்டு விலகி நிற்கும். அதனால் விடாமுயற்சி என்னும் வாகனம் ஏறி உழைப்பு என்னும் ஓட்டுநரின் துணையோடு தன்னம்பிக்கையோடு பொறுப்புகளை சுமந்து தன்னிறைவு காண்பதே நம் பயண இலக்கு. தோற்றுப்போ, துவண்டு போ, ஆனால் உள்ளே எரியும் நெருப்பை மட்டும் வெற்றியடையும் வரை அணைத்து விடாதே. மலையை பார்த்து மலைத்து விடாதே குழந்தையே. மலை மீது ஏறினால் அதுவும் உன் காலடியில் இருக்கும். பயம் என்னும் கடலில் மூழ்கி கிடக்காமல் அதில் எழும் நுரையாய் எழுந்து கரையை தொடு. உன் வெற்றி நிச்சயம். உன் மனதில் உள்ள காயத்தை நீதான் குணப்படுத்தி கொள்ள வேண்டும். இல்லையென்றால் காயத்தால் வந்த கோபம் உன்னுள் தேங்கி நின்று உன் மனதை அசுத்தமாக்கி உன்னை சுற்றி இருக்கும் அனைவரையும் காயப்படுத்தும்.
நீ சம்பாதித்த பணத்தை சேர்த்து வைக்கலாம், ஆனால் வாழ்க்கையை சேர்த்து வைக்க முடியாது. பணம் சம்பாதிக்க நல்லவர் கெட்டவர் எல்லோராலும் முடியும். மனிதர்களை சம்பாதிக்க நல்ல மனதுள்ள மனிதனால் மட்டும்தான் முடியும். முற்றுப்புள்ளியை கூட 3 முறை வைத்தால் தொடர்ச்சியாகிவிடும். எதிலும் குறைகளை காண்பவர்களுக்கு ரசிக்க தெரியாது, எதையும் ரசிப்பவர்களுக்கு குறையே தெரியாது. அதனால் தவறவிட்ட நாட்களை எண்ணி வருந்தினால் மறுபடியும் கிடைத்து விடவா போகிறது? தவறவிட்டது நமக்கானது இல்லை என்று வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல பழகினால் உன் வாழ்க்கை அழகாகும். என் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீ என்னிடம் கேட்கிறாய். இங்கு அனைவரும் என் பிள்ளைகள் என்பதை நீ மறவாதே. சத்தியமாக நீ என்னிடம் வைத்த வேண்டுதலை நான் நிறைவேற்றுவேன் குழந்தையே. உன்னை நன்றாக நான் வாழ வைப்பேன். நீ செய்யும் ஒவ்வொரு செயலையும் திட்டமிட. ஒரு குறிப்பிட்ட வேலையை இவ்வளவு நேரத்திற்குள் செய்து முடிக்க வேண்டும் என்ற பழக்கத்தை வளர்த்துக்கொள். எதையும் நாளை செய்வோம் என்று தள்ளி போடாதே. நாளை நாளை என்று தள்ளி போடும் பழக்கம் அவ்வளவு நல்லதல்ல. தற்போது இருக்கிற காலம் மட்டுமே உனக்கு உரியது. மன உறுதியோடு வாழ்க்கையை நடத்து. நீரோட்டம் போல காலமும் நிற்காமல் ஓடிக்கொண்டேதான் இருக்கும். அதை ஒரு நாளும் நிறுத்த முடியாது. அதனால் வேப்பம்பூவிலிருந்து தேனை சேகரிக்க தவறுவது இல்லை தேனீக்கள். அதே போல நமக்கு ஏற்படும் சில கசப்பான அனுபவங்களிலிருந்து நல்ல பாடங்களை நாம் கற்றுக்கொண்டு நேரத்தை விரயம் செய்யாமல் உன்னால் முடிந்த முயற்சிகளை செய். குப்பையில் விழுந்தாலும் முளைக்க வெட்கப்படுவது இல்லை விதைகள். அதை போல ஒருவரின் இருக்கும் இடம் அவரது திறமையை தீர்மானிப்பது இல்லை. நம் வாழ்க்கை கடினமாக இருக்கும் பட்சத்தில் அதற்கேற்ப உன்னை மேலும் நீ உறுதியாக்கிக்கொள். என்னால் முடியாது என்று முற்றுப்புள்ளி வைத்து விடாதே. முடியாது என்பதே கிடையாது என்று நீ துவக்கிக்கொள். அதாவது சிலந்தி போல எதிர்நீச்சல் போட்டால்தான் வாழ்வில் வெற்றியடைய முடியும். எனக்கு இது வராது, என்னால் முடியாது என்று நினைப்பவனால் எதையும் சாதிக்க முடியாது. முயற்சி வேண்டும். வெற்றிக்கனியை எட்டும் வரை முயற்சிக்க வேண்டும். அலைகள் என்றும் ஓய்வது இல்லை. அதே போல நாம் வெற்றியடைய தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். உன்னால் முடியும், உன்னால் மட்டுமே முடியும் என்ற நம்பிக்கையோடு ஒரு முறை அல்ல பலமுறை போராடு. வெற்றி உன் வசமாகும் என் குழந்தையே. கவலைப்பட்டு பட்டு மனம் நொந்து போய்விடாதே. மன வலிமையை நீ இழந்து விடாதே. மனக்கவலைக்கு இடம் தராதே. எப்பொழுதும் உற்சாகமாக இரு. எவ்வளவு வயதானாலும் வாழ்க்கை ஏதாவது ஒன்றை கற்றுக் கொடுத்து கொண்டேதான் இருக்கும். வாழ்க்கை அவ்வளவு சுவாரஸ்யம் நிறைந்தது. படிக்க படிக்க சுவாரஸ்யம் தந்து ஆர்வத்தை தூண்டி அழைத்துச் செல்லும் கடைசி பக்கமில்லா புத்தகம்தான் வாழ்க்கை. அதனால் பட்ட துன்பங்களை நினைத்து பாழ்பட்டு நின்றால் வாழ்வது வீழ்ந்துவிடும். இருப்பதை கொண்டு நிறைவாக வாழ கற்றுக்கொள். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. பொறுத்தார் பூமி ஆழ்வார். இப்படி பல பழமொழிகள் நம் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் பொருந்துமாறு நம் முன்னோர்கள் சொல்லி சென்று இருக்கிறார்கள். இருந்தாலும் நம் மனம் ஏதோ ஒரு நினைவில் சிக்கிக்கொண்டு அதை பற்றியே கவலை கொள்கிறது. அதிலிருந்து மீள்வது கிடையாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான கவலைகள் இருக்கிறது. இந்த உலகில் கவலை இல்லாமல் மனிதர்கள் எங்கேயுமே இருக்க முடியாது. இருப்பவர் இல்லாதவர் என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் கவலைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். கவலைப்படும்போது அதை பற்றியே நினைத்து கொண்டே இருப்பார்கள். இதனால் மனசோர்வினால் கவலைகளும் ஏற்படலாம். அதனால் எது காரணம் என்கிற ஆராய்ச்சியையெல்லாம் விட்டுவிட்டு அதிலிருந்து விலகி நின்று வாழ்க்கை பிரச்சனைகளை எப்படி வெற்றிகரமாக சமாளிப்பது என்பதே முக்கியம். என் அன்பு குழந்தையே, தவற விட்டதற்கும் இழந்து விட்டதற்கும் எதையும் யாரையும் காரணம் காட்டிவிடாதே. எல்லாமே வாழ்க்கை நம்மோடு விளையாடும் சின்ன சின்ன விளையாட்டுக்கள். அதனால் எதிர்காலத்தை நினைவில் வைத்துக்கொள். கடந்த காலத்தை நினைவாக வைத்துக்கொள். நிகழ்காலம் நிறைவாக இருக்கும். உறங்கினால் எழுவோமா என்று தெரியாது. ஒரு நிலையில்லாத வாழ்க்கை இது. அதற்குள் எவ்வளவு வெறுப்பு, கோபம், பிரிவு இருக்கும் வரை சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள் குழந்தையே. உனது துயரங்கள் அனைத்தும் விரைவில் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. தேவையில்லாமல் கண்களை நீ கலங்க வைக்காதே. மகிழ்ச்சியாக இரு. நான் இருக்கும்போது நீ எதற்காக கலங்குகிறாய்?
என்னை மீறி எதுவும் நடக்கப் போவது இல்லை. உன்னை நான் தேர்ந்தெடுத்து நான் வசிக்கும் இடத்திற்கு வரவழைத்தேன். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நீ கலங்கக்கூடாது. என் வாக்கு என்றுமே பொய்யாகாது என்பது உனக்கு தெரியுமல்லவா? எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன். நம்பிக்கையோடு இரு. உனக்கு என்ன வேண்டும்? வேண்டியதை நீ எடுத்துச் செல். என் கஜானாவின் வாயிற்கதவுகள் உனக்காக எப்போதுமே திறந்து இருக்கும். எது உன்னிடத்தில் சேர வேண்டுமோ அது உன்னிடத்தில் நிச்சயம் வந்து சேரும். நீ நினைத்த காரியங்கள் அத்தனையும் கைகூடி வரும் நேரம் இது. கால நேரம் ஒன்று சேர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது தங்கமே. நம்பிக்கையோடு நீ என்னை சரணாகதியடைந்தால் நான் உன்னை அனைத்திலும் இருந்து பாதுகாப்பேன். என்னை முழுமையாக நம்பி உன் பாரங்களை என் மீது சுமத்து. உன் எல்லா காரியங்களையும் வெற்றியடையும்படி நான் செய்வேன். முடியாதது எதுவும் இல்லை, நிரந்தரமும் இல்லை. என்னை தேடி நீ வந்திருக்கிறாயல்லவா? அதனால் எப்போதும் உன்னை நான் காப்பேன். நான் இன்றும் உனக்காக பாடுபட்டு கொண்டே இருக்கிறேன். நீ விரும்பியதை உனக்கு அளித்து உன் கர்ம பலன்களை விலக்கி உன்னை நான் உயர்த்துவேன். சற்று பொறுமையாக இரு. என் பரிபூரண அருளாலும் ஆசியாலும் இன்று முதல் உனக்கு நல்ல நேரமும் அதிர்ஷ்டமும் கிடைத்துவிட்டது. வாழ்க்கையில் இன்னல்கள் வந்து போவது சகஜம். அதை எப்படி மீள்வது என்பதை நினைத்து செயல்படு. பயப்படாதே. பயந்தால் அது உன்னை வீழ்த்திவிடும். ஒரு குறிக்கோளை அடைய நீயும் தினமும் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறாய். நீ படும் வேதனையை நான் அறிவேன். கடினமான சூழ்நிலையிலும் உன்னிடம் யாரும் இறக்கப்படவில்லை. நீ ஓடினால்தான் தினமும் பொழுது போகும். போகுமிடமெல்லாம் உன்னை மதிப்பது கிடையாது. அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் குழந்தையே. உன் நாவாகப்பட்டது என் நாமத்தை உச்சரித்து கொண்டு இருக்கிறது. அந்த நாவினால் அவர்களை நீ தூற்றாதே. உனக்காக நான் உன் பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கிறேன். அதிலிருந்து உன்னை முழுவதுமாக விடுவித்து உன்னை நான் உயர்த்தப் போகிறேன். நான் உன்னை அழைக்கிறேன். விரைவில் என் ஆலயத்திற்கு வந்து சேர்ந்துவிடு. உன் வருகை நோக்கி நான் காத்து கொண்டு இருக்கிறேன் தங்கமே. உன் காலடிப்படும் நேரம் அனைத்தையும் உன்னை விட்டு பயந்து ஓடிவிடும். உன்னை வெறும் கையோடு நான் அனுப்பி வைக்க மாட்டேன். உன் அம்மா நான் இருக்கிறேன். என் தங்கமே, சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்பதால் வாழ்க்கை முடிந்து விடாது. ஏதோ ஒரு காரணத்தால் உன் அன்னை காப்பாற்றியிருக்கிறேன் என்று நீ மகிழ்ச்சி கொள். நீ இனிமேல் கவலை கொள்ளாதே. கஷ்டம் தரும் நிலைகளையெல்லாம் உடைத்து சுக்குநூறாய் தகர்த்தெறிந்து உன்னை உனக்கே புதிதாய் தோன்ற வைப்பேன். புதிய வாழ்க்கையை புது புத்துணர்ச்சியோடு நல்ல எதிர்காலத்தை நீ பெறப்போகிறாய். எண்ணம்தான் வாழ்க்கை. நம் வலிமையான எண்ணமே நமது வாழ்க்கையை உருவாக்கும். இன்று நம்பிக்கையோடு எது நடக்கும் என்று நீ நம்புகிறாயோ அது நிச்சயம் நாளை நடக்கும் என்பதே உண்மையாகும். நீ நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும்.